இன்றைக்கு அந்த மரியாதை காணாமல் பெற்றோர்களை மதிக்கிற பழக்கம், பெரியோர்களை மதிக்கிற பழக்கம், அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற பழக்கம் இன்றைக்கு உம்மத்திற்கு குறைந்து கொண்டே வருகிறது. சமியல்லாஹு லிமன் ஹமீதா என்று தொழுகையிலே நாம் சொல்லுகிறோமே, எதனால் சொல்லுகிறோம்? எல்லா நிகழ்வுகளும் அன்பிற்குரியவர்களே அல்லாஹு அக்பர் என்றே ஆரம்பமாகிறது. எல்லா நிகழ்வுகளும் தக்பீர் கட்டுகிற போது அல்லாஹு அக்பர், ருக்குவுக்கு அல்லாஹு அக்பர், சுஜூதுக்கு அல்லாஹு அக்பர். ஏன் சமியல்லாஹு லிமன் ஹமீதா சொல்லுகிறோம் என்றால், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுகைக்கு வேகமாக சென்று கொண்டிருக்கிற போது ஒரு பெரியவர் அவரை முந்தி செல்லக்கூடாது என்று பின்னால் செல்லுகிறார்கள். பெருமானார் ருக்குவுக்கு சென்று விட்டார்கள். பெரியவரை மதித்ததால் ஒரு ரக்காத்து கிடைக்காமல் போய்விடுமே என்ற கவலை அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு. ஆனால் பெரியவரை மதித்ததின் பெருமையால் அல்லாஹ் ஜிப்ராயிலை பிடிக்க சொன்னார். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரசூலின் முதுகை பிடித்துக் கொண்டார்கள், எழவிடாமல். ஒழுச்செய்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா தொழுகையிலே இணைந்தார்கள். அப்பொழுதுதான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் முதுகை விடுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு சந்தோஷத்துல அல்ஹம்துலில்லாஹ் நாங்களாம், நமக்கு ரக்காத் கிடைச்சிருச்சு. இதை சொல்லி பெருமானார் எழுகிறார்கள், சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. அல்ஹம்துலில்லாஹ் சொன்னவரை அல்லாஹ் கேட்டுக்கொண்டான். அபூபக்கரே, நீங்கள் சொன்ன அல்ஹம்துலில்லாஹ் அரிசி வரை போய்விட்டது. பின்னாடி இருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, ரப்பனா லக்கல் ஹம்த். அதனால்தான் அதை நாம் சொல்லுகிறோம், ரப்பனா லக்கல் ஹம்த் என்று. ரப்பே, உனக்கே எல்லா புகழும். பெரியவரை மதித்த காரணத்தினால் இந்த உம்மத்திற்கு கிடைத்தது சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. இன்றைக்கு இந்த பெரியோர்கள் பெற்றோர்களை மதிக்கிற பழக்கம் இந்த உம்மத்திலே குறைந்து கொண்டே வருகிறது. இதற்கு யார் காரணம்? எப்படி நம்முடைய முன்னோர்கள் மதித்தார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு போர்க்களத்திற்கு வருகிறார். வருகிற போது பெருமானார் சொன்னார்கள், ஃபஃபீஹிமா ஃபஜாஹி, என்னோடு பத்ர் போர்க்களத்திற்கு வர வேண்டாம், உன் பெற்றோர்கள் வயதானவர்கள், அவர்களுக்கு போய் பணிவிடை செய்வது என்னோடு போர் செய்வதை விட சிறப்பு என்றார்கள். ஆனா இன்றைக்கு என்ன நிலைமை தெரியுமா? இந்த உம்மத்துல என் பையன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார், என் பையன் கனடாவில் இருக்கிறார், என் பையன் ஜப்பான்ல இருக்கிறார். இங்கு வயதான ரிட்டையர்மெண்ட் பெற்றோர்கள், பெரியவர்கள், தண்ணீர் எடுத்து கொடுக்க ஆள் இல்லை, சமைத்து கொடுக்க ஆள் இல்லை. இவர் அமெரிக்காவில் இருந்து என்ன பயன்? இது என்ன பெருமையா? பக்கத்தில் இருந்து தாய் தகப்பனுக்கு செய்கிற பணிவிடையை விட, இந்த சின்ன பிள்ளை 6 மாச குழந்தையா இருக்கும் போது நம்ம என்னைக்காவது பெருமையா சொல்லுவோமா? 6 மாச குழந்தைய விட்டுட்டு அந்த அம்மா அமெரிக்காவுக்கு போயிடுச்சு, அம்மாக்காரம்மா ஜப்பானுக்கு போயிடுச்சு, சைனாவுக்கு போயிடுச்சு, கனடாக்கு போயிடுச்சு. பிள்ளைய விட்டுட்டு கனடாக்கு போயிடுச்சு, மாஷா அல்லாஹ் யாராவது சொல்லுவாங்களா? பிள்ளைய விட்டுட்டு சைனாக்கு போயிடுச்சு, மாஷா அல்லாஹ் சொல்லுவாங்களா? இதை போலதான் பெற்றோர்களை விட்டு விட்டு நான் வெளிநாட்டிலே இருக்கிறேன் என்று சொன்னால் அது பெருமை அல்ல. முதியோர் இல்லங்களிலே சேர்த்து பணத்தை கொடுத்து பெற்றோர்களை உருவாக்குவது பெருமை அல்ல. வயது முதிர்ந்த காலத்திலே பெற்றோர்களுக்கு அருகிலே இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்வதை விட சிறந்த அமல் ஒன்றுமே இல்லை ஷரியத்தில். ஆனால் இன்றைக்கு அதில் குறைவு செய்தவர்களாக நாம் இருக்கிறோம். பெருமானார் இப்படியும் சொல்லி இருக்கிறார்கள், மன் ஃபல்லல ஜௌஜத்தஹு அலா உம்மிஹி. யாராவது ஒரு ஆளு, என் மனைவி எங்க அம்மாவை விட டாப், என் மனைவி எங்க அம்மாவை விட சிறந்தவள்னு சொன்னா, பெருமானார் சொல்றாங்க, அல்லாஹ்வின் சாபமும் மலக்குகளின் சாபமும் உண்டாகும். ஒரு காலத்திலும் தாய்க்கு நிகராக வரவே முடியாது, யாரும் வர முடியாது தாய்க்கு நிகராக. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அதனாலதான் தமிழன் ஒப்பீடு காட்டுவான், ரொம்ப அழகா சொல்லுவான் தமிழன். மனைவி சல்லடம் மாதிரி, தாய் முறம் மாதிரி.
இந்த சல்லடை என்ன செய்யும் என்றால் கெட்டதையெல்லாம் பிடித்துக் கொண்டு நல்லதையெல்லாம் விட்டுரும், கெட்டதெல்லாம் பிடிச்சுக்கும். அதே மாதிரி தான் மனைவி எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் 50 வருஷம் ஆயிருக்கும், 45 வருஷம் ஆயிருக்கும். ஆமா இவர் என்னத்தை கிழிப்பினாரு, ஒரே வார்த்தை ஆமா இவர் என்ன செஞ்சாரு என்று ஈஸியாக சொல்லி விடுவாள். ஆனால் தாய் என்பவள் முறம் மாதிரி. இந்த முறம் இருக்கா இல்லையா, கெட்டதெல்லாம் தள்ளிடும், நல்லதை மட்டும் முடிச்சுக்கும். தாயும் அப்படித்தான், என்னதான் கெட்டவனா இருந்தாலும் என் பிள்ளை திருந்திடுவான், என் பிள்ளை மாறிடுவான், என் பிள்ளை சரியாயிடுவான், எல்லாம் புள்ள 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 என்றே வாழுகிற அந்த தாய். அந்த தாய் நம்மை கவனித்தார்களே, நாம் எவ்வளவு தாய்க்கு பணி செய்தோம் யோசிக்க வேண்டும். அல்லமா துல்பிகார் அழகாக எழுதுகிறார்கள். இன்னைக்கு இது நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பையன், ஒரே பையன், இன்னைக்கு நிறைய வீடுகள்ல பையன் ஒண்ணுதான். அந்த பையன் நல்ல படிக்க வச்சு இன்ஜினியர் ஆகி கல்யாணமும் பண்ணி கொடுத்தாச்சு. கல்யாணத்துக்கு பிறகு வந்த மருமக சொல்லுச்சு, உங்க தாய் தகப்பன்னா எக்ஸ்ட்ரா லக்கேஜ், அவங்களெல்லாம் வச்சு என்னால பார்க்க முடியாது. நேரா இவன் போய் சொன்னா, பாப்பா நீங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்க, ஆனா அந்த பொண்ணு இப்படி சொல்லுது. உலகத்தில் இருக்கிற எல்லா பெற்றோரும் ஒன்றுதான். என்ன சொல்லுவாங்க தெரியுமா, டே நீ நல்லா இருந்தா போதும்டா. உலகத்துல எந்த தாய் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்ப்பவர்கள் அல்ல. இதை முதலில் இளைஞர்கள் புரிய வேண்டும். அவர்களையும் சேர்த்து சுமப்பார்களே தவிர தான் பிள்ளைகளுக்கு சுமையாக இருக்க எந்த பெற்றோரும் விரும்புவதில்லை. எந்த பெற்றோரும் விரும்ப மாட்டாங்க. அப்ப வந்து சொன்னாரு, நீங்க தான் கட்டி வச்சீங்க, அவ தனி குடித்தனம் போகணும்னு சொல்றா. சரி தனி குடித்தனம் போயாச்சு. தகப்பனார் சொல்லிட்டாரு, நீங்க நல்லா இருக்கணும், எங்க இருந்தாலும் நல்லா இருங்க. 2 மாதத்திலே தனி குடித்தனம் சென்று 2 மாதத்திலே ஜித்தாவில் வேலை கிடைக்கிறது. அதனால நடந்த வரலாறுகளை சொல்லுகிறேன். ஜித்தாவுல வேலை, தொடர்ந்து 12 வருடம் ஹஜ்ஜு. இதற்கு இடையிலே தகப்பனாரின் மரணம் வர முடியவில்லை. தாயார் உடல்நிலை சரியில்லாமல் சொந்தத்தின் வீட்டிலே முடங்கி கிடக்கிறார்கள். தகப்பனையும் பார்க்கல, தாயையும் பார்க்கல. 12 வருஷம் தொடர்ந்து ஹஜ்ஜு. 12வது வருஷம் முஸ்தலிஃபாவுல உறங்கிக் கொண்டிருக்கிற போது கனவு கண்டார். ஹஜ்ஜெல்லாம் பாலா போச்சு, ஹஜ்ஜெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படலன்னு கனவு கண்டார். இதற்கு என்ன விளக்கம் என்று கேட்கிற போது சொன்னார்களாம், ஏதோ உறவை முறித்திருக்கிறாய். அப்பதான் ஞானம் வருது. தகப்பனார் இல்ல, 12 வருஷத்துக்கு பின்னால் தாயாரை பார்க்க வர்றார். எங்க இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு சொந்தத்தின் வீட்டிலே கண் பார்வை மங்கி போய் தாயார் படுத்திருக்கிறார்கள். கதவை தட்டி, அம்மா உங்கள் பிள்ளை வந்திருக்கிறேன் என்று சொல்ல அந்த தாய் கட்டி அணைத்து, தம்பி எப்படியடா இருக்கிறார், உன் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், உன் மனைவி எப்படி இருக்கிறார், உன்னை பார்க்கறதுக்கு கண்ணுல ஒளி இல்லாம போச்சுடா வாப்பா, உன்னை பார்க்கறதுக்கு என் பிள்ளைய பார்க்க கண்ணுல ஒளி இல்லடா வாப்பா. இந்த அன்பு உலகத்தில் வேறு எங்கும் கிடைக்காது. அந்த தாயாரோடு இன்றைக்கு நாம் இருக்கிற இணக்கம் என்ன யோசிக்க வேண்டும். இந்த மரியாதை குறைந்து கொண்டு வருகிறது. தாயார் தகப்பனார், தாயார் 10 மாதம் சுமந்து பெற்று தருகிறாள் இல்லையா, 10 மாசத்துல இறக்கி வச்சிடறா. ஆனா தகப்பன் அப்படி இல்லை. கல்யாணத்தில் இருந்து இறக்கிற வரை மனைவியையும் பிள்ளைகளையும் தலையிலும் தோளிலும் சுமக்கிறார். எல்லா தகப்பனும் அப்படித்தான். மனைவியையும் பிள்ளைகளையும் இறக்கி வைக்கிறதே இல்லை. சம்பாதிக்கிறதுல யாருக்கு? மனைவிக்கு, மக்களுக்கு. தனக்குன்னு சம்பாதித்தவர்கள் இருக்கிறார்களா? வயதானவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, நான் ஃப்ரீயா இருக்கேன், என் பேர்ல எதுவும் இல்லை, எல்லாம் மனைவி மக்கள். இவருக்குன்னு சேர்த்து வச்சிருக்கிறது என்ன தெரியுமா? இந்த ஆம்பளை 3 புள்ள 2 புள்ள, இவருக்குன்னு சேர்த்தது பிரஷர் 160, சுகர் 400, கொலஸ்ட்ரால் 300. இது எல்லாம் தான் சேர்த்துக்கிட்டு சொத்துக்களை எல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்களே. என்னைக்காவது அந்த தாய்மார்கள் தகப்பனை பத்தி சொன்னதுண்டா? உங்க வாப்பா இவ்வளவு கஷ்டப்படுறாரா, வாழ்க்கையில தகப்பனை மறந்துடாதடா.
ஆண்கள் அத்துணை பேர்களும் சொல்லுகிறோம், வாழ்க்கையில் தாயை மறந்து விடாதே. உனக்கு அல்லாஹ்வின் உதவி கிடைக்காது, ரஹ்மத்து கிடைக்காது, பரக்கத் கிடைக்காது. ஆண்கள் சொல்லுகிறோம், குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். வாழ்க்கையில தகப்பனை மறந்துடாத. அல்லாஹ்வின் பொருத்தம் பெற்றோரின் தகப்பனின் பொருத்தத்தில் இருக்கிற தலையிலும் தோல்லையும் உங்க வாப்பா சுமந்தாடுறா. நீ வாழ்க்கையில வாப்பாவை மறந்துடாதடா, வாழ்க்கையில மறக்க கூடாதுடா. வீட்டுல இருக்கிற பொம்பளைக்கு சொல்லி வளர்த்தா அந்த புள்ள வளரும் போதே தகப்பனின் மரியாதையோடு வளருவான். ஆனா இன்னைக்கு நிறைய வீடுகள்ல என்ன சொல்லி வளர்க்கறது தெரியுமா? கொப்பனை நம்பாத, அது லூசு, அது பேச்ச கேட்டா நீ விளங்க மாட்ட. நகர்ப்புறங்களில் இது அதிகரித்திருக்கிறது. நான் நடப்பதை சொல்லுகிறேன். கொப்பனை நம்பாதடா, நீ விளங்கவே மாட்டடா. இதன் விளைவு என்ன தெரியுமா? 60 வயதுக்கு மேல் இருக்கிற நிறைய பெரியோர்கள் வீட்டில் அனாதைகளாய் வாழ்கிறார்கள். பக்கத்தில் அமர்ந்து பேசுகிற பிள்ளைகள் இல்லை. உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் என்ன, மேடு பள்ளங்கள் என்ன என்று பெற்றோர் சொல்ல நினைத்தாலும் கேட்கிற பிள்ளைகள் இல்லை. எங்க பாப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவர் ஒரு லூஸ், என்ன சொல்லி சொல்லி பழகி வச்சிருக்கோம் இல்ல, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவருக்கு ஒன்றும் தெரியாததால் தான் உன்னை இன்ஜினியராகவும் டாக்டராகவும் வக்கீலாகவும் IAS ஆகவும் ஆக்கினாரா? அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்களே, கடந்த காலம் எப்படியோ இருக்கட்டும், இனி வருகிற காலங்களில் தாய் தகப்பனை மதிக்கிற பிள்ளைகளாக நாம் மாறி போக வேண்டும். அவர்களின் துஆவை பெற வேண்டும். தாய் தகப்பன் துஆ கிடைச்சிருச்சுன்னா உலகத்துல அதற்கு நிகர் எதுவுமே இல்லை. ஹஜ்ஜில ஒரு தாயாருக்கு கால் உடைஞ்சு போச்சு. கால் உடைஞ்ச தாயாரை கூட்டிட்டு வந்து ஹிதமத்து செய்வதை கண்ணால் கண்டேன். உங்க பால்லாவுடைய அந்த தாய் எவ்வளவு துஆ செய்திருக்கும் யோசிக்க வேண்டும். பெற்றோரை மதித்தவர்கள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் தோற்றதாக வரலாறு இல்லை. பெற்றோரை மதிக்காதவர்கள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ஜெயித்ததாகவும் வரலாறு. இதை முதலில் இந்த உம்மத் புரிய வேண்டும். அதே மாதிரி கணவனை மதிக்கிற காலம் நம்ம எல்லாம் பார்த்த காலம். கணவன் பேரே சொல்ல மாட்டாங்க, கணவன் பேரை சொல்றது யோசிப்பாங்க. ரஹமத்துல்லான்னு பேர் வச்சாக்கா அவருக்கு பொண்ணே கிடைக்காது. நாம சின்ன பிள்ளையில ரஹமத்துல்லாவா பொண்ணு கொடுக்க மாட்டோம்ன்றாங்க. ஏன்னா புருஷன் பேரை சொல்லக்கூடாது, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லான்னு சொல்ல வேண்டியிருக்கு. தொழுகையில ரஹமத்துல்லா வந்துருவார். அதனால பேரே சொல்லாம இருக்கணுங்கிறதுக்காக ரஹமத்துல்லாவுக்கு பேரு பொண்ணு கிடைக்காது, ரஹமத்துல்லான்னு பேர் வைக்க மாட்டாங்க. ஆனா அந்த காலம் மாறி புருஷன் பேரை சொல்றதுங்கிறது அது ஒண்ணு தப்பு இல்லை, பேரை சொல்லலாம். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி புருஷனை டே குண்டா வாடா என்று, வாடா போடா என்று கணவனை மனைவி அழைக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மரியாதை காணாமல் போன காலம். ஆனால் மார்க்கம் ஒருவரை ஒருவர் மதித்து வாழுங்கள் என்று சொல்கிறது. இந்த மரியாதையை நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, ஒழுக்கம் வீழ்ந்து கிடக்கிற காலத்திலே நாம் இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் கற்றுக் கொடுத்தோமா? இல்ல. முதல்ல பேச்சின் ஒழுக்கம் என்ன தெரியுமா? சலாம். இத பிள்ளைகளுக்கு நான் அடிப்படைகளை சொல்லித் தருகிறேன். ரொம்ப ஆழமா பேசல, அடிப்படைகளை சொல்லித் தருகிறேன். பிள்ளைகளுக்கு சொல்லித் தர வேண்டியது அஸ்ஸலாமு அலைக்கும். போனை எடுத்த உடனே சலாத்தை சொல்லுதல் எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? சலாம், ஒருவருக்கொருவர் சலாமை பகிர்ந்து கொள்ளுதல். எங்க உஸ்தாத் PSP ஜெயின்லாப்தின் ஹஜ்ரத் இருந்தாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்குவானார். நாங்க லீவுல ஊருக்கு வந்தா அங்க இருந்து கிளம்பும் போதே, வேலூர்ல இருந்து கிளம்பும் போதே சொல்லுவாங்க, பாக்கியாத்துல இருந்து கிளம்பும் போது உங்க மாமாக்கு சலான் சொல்லிடு, என்னுடைய சலாத்தை உங்க சிச்சாக்கு சொல்லிடு. அப்ப ஹசரத் அவங்களெல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்களா? இல்ல பார்த்தது இல்ல. பார்க்காம சலான் சொல்றீங்க? என்னுடைய சலாம் உன்னை சலாமத்தா கொண்டு போய் சேர்க்குமா. இந்த சலாம் உன்னை சலாமத்தாக சேர்க்கும். ரசூலுல்லாவுக்கு சலாம் சொல்லி விடுறோமா இல்லையா? எதுக்காக? இந்த சலாம்
ரசூல் வரை நம்மை சலாமத்தாக சேர்க்கும். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி 27 வருஷமா ஒரு சந்தேகம். நஃப்ஸ்னா என்ன, அக்கல்னா என்ன நமக்கும் தெரியாது. நஃப்ஸ்னு எதுக்கு சொல்லுவாங்க, அக்கல். 27 வருடம் ஒரு ஊருக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹ் ஒரு சின்ன பையன் விளையாடிட்டு இருக்கிறான். அவனை பார்த்து சலான் சொல்லலாமா வேணாமா, அவனே சின்ன பையன் சலான் சொல்லலாமா வேணாமா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில ரசூலுல்லாஹ் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அத்துணை பேர்களுக்கும் சலாம் சொல்ல சொன்னார்கள். சலாம் சொல்லிடுவோம் என்று அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சலாம் சொல்ல, அந்த சின்ன பையன் பொடி பையன் அலைக்கும் சலாம் யா மாலிக் இப்னு தீனார்னா அவர் பேரை சொல்லிவிட்டான். ஒண்ணு டக்குன்னு புடிச்சுக்கிட்டாரு. தம்பி, என் பேரை சொல்ற அளவுக்கு நீ அறிவாளியா இருக்கிறன்னா எனக்கு 27 வருஷமா ஒரு பிரச்சனை. இந்த நஃப்ஸ்னா என்ன, அக்கல்னா என்ன, நஃப்ஸ்னா என்னன்னு ஓடிக்கிட்டே இருக்குது. அப்ப அந்த சின்ன பையன் சொன்னா, என்னை பார்த்த உடனே சலான் சொல்லலாமா வேணாமா, சலான் சொல்லலாமா வேணாமான்னு சக்கராத் இழுப்பு இழுத்தீங்களே, அதுக்கு பேர் தான் நஃப்ஸ். முடிவெடுக்கவே விடாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதனால் நான் சொல்லுகிறேன் என்று முடிவெடுத்தீர்கள் அல்லவா, அதுதான் அக்கல். முடிவெடுப்பதற்கு முன்னால் நஃப்ஸ் தடுமாற வைக்கும், அறிவுதான் முடிவை உருவாக்கும். அக்கல். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ஒரு சலாம் 27 ஆண்டுகள் எனக்கு இருந்த பிரச்சனையை தீர்த்தது. அப்ப இந்த சலாம் ஒழுக்கம் குறைந்து கொண்டே வருகிறது. எல்லாம் நம்முடைய சின்ன பிள்ளைகளின் கையிலே சாப்பிடுவதற்கு செல்போன் இல்லையா, அதை பார்த்தா தான் அது சாப்பிடும், அதை பார்த்தா தான் தூங்கும். எல்லாமே கார்ட்டூன். கதை சொல்ல பாட்டிகள் இல்லாததால், கதை சொல்ல தாத்தாக்கள் இல்லாததால் இன்றைக்கு சிங்கமும் புலியும் கரடியும் கதை சொல்கிறது. அதுதான் அவனுக்கு பிடித்தமாகவும் இருக்கிறது. இந்த உம்மத்திற்கு எவ்வளவு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பதை இந்த உம்மத் உணரவே இல்லை. அன்பிற்குரியவர்களை, ஒழுக்கத்தை முதலில் உம்மத்திற்கு புகுத்த வேண்டும், குழந்தைகளுக்கு புகுத்த வேண்டும். கண்டதையும் பார்க்கிற இந்த கண்கள் நல்லதை பார்க்குமா? எது பழக்கத்தில் இருக்கிறதோ அதுதான் நடைமுறைக்கு வரும். அல்லாஹு அக்பர். அப்ப சலாம் என்ற அந்த ஒழுக்கம் குறைந்திருக்கிறது. தமிழன் வகைப்படுத்துவான் இயற்கையிலேயே, எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு சொல்ற தமிழன் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்னாத்தான் வச்சிருக்கிறான். அவதாரங்கள்னு சொல்லிட்டு அவதாரங்களை 10ஆக்கி, கோள்களை 9ஆக்கி, திசைகளை 8ஆக்கி, நாட்களை 7ஆக்கி, சுவைகளை 6ஆக்கி, பஞ்சபூதங்கள் என்று பூதங்களை 5ஆக்கி, வேதங்களை 4ஆக்கி, கனிகளை 3ஆக்கி, மா பலா வாழை என்று 3ஆக்கி, இனங்களை 2ஆக்கிய தமிழன், ஆண் பெண் என்று 2ஆக்கிய தமிழன் ஒழுக்கத்தை மட்டும் 1ஆகத்தான் வைத்திருக்கிறார். ஒழுக்கம் ஒண்ணுதான். அந்த ஒழுக்கம் கெட்டுவிட்டால் எல்லாம் தொலைந்துவிடும். 21 வருஷம் 22 வருஷம் ஒழுக்கமா வளர்த்த புள்ள கொஞ்ச நேரம் மறதி, அந்த காதல் கொஞ்ச நேரம் மறதி. இதுல அவதிப்பட்டு காவல் நிலையத்திலே போய் நிற்கிறது. தாய் தகப்பன் கெஞ்சுகிறார்கள், உதறி தள்ளி விட்டு ஓடுகிற அவலம் ஒழுக்கக்கேட்டினுடைய ஆக உச்சக்கட்டம். இந்த ஒழுக்கத்தை ஊட்டி வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. இதிலே பெற்றோர்கள் சரியாக இருக்கிறோமா, கொஞ்சம் குறை செய்திருக்கிறோமா என்பதை எதிர்பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, இன்றைக்கு ஹலால் ஹராம் பேணுதல் என்பது குறைந்து கொண்டே வருகிறது. ஹலால் ஹராம், எது ஹலால் எது ஹராம் இல்லையா? பெரிய தாடி, நான் கண்டதை சொல்லுகிறேன். பழனியப்பா கறிக்கடையில கறி வாங்கிட்டு இருக்கிறார். அவரை கூப்பிட்டு, என்னங்க இங்க எங்க வாங்கினா என்னங்கிற, பெரிய தாடி, தொப்பி எல்லாமே இருக்கு. என்ன புரியவில்லை அவருக்கு. பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்ட மிருகங்கள் தான், அந்த ஆடு மாடுகள் தான் சாப்பிடுவதற்கு ஹலால் என்பது கூட புரியாத ஒரு சமூகம் உருவாக்கி வருகிறது. KFC ஹலாலா ஹராமா என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? தெரியல. அதை பத்தி உண்டான யோசனை எல்லாம் இல்ல. வாய்க்கு ருசியாக இருந்தால் எதை கொடுத்தாலும் சாப்பிட்டு விடலாம் என்று நினைக்கிற சமூகமாக மாறி போய் விடுமோ என்ற அச்சம் ஏற்படுகிறது.
ஹலால் ஹராம். சில ஹதீசுகள் பெருமானாரினுடைய வரலாறுகள் யோசிக்க தூண்டும். அந்த தாய் ஃபாத்திமா எவ்வளவு வேலைகளை பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்தார்கள் தெரியுமா? சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. ஹசன் ஹுசைன் அலி எல்லாம் சொர்க்கத்து தலைவர்கள், இளைஞர்கள், சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுன்னு கேள்விப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாட்ட போனாங்க. அம்மா ஃபாத்திமா, பேர பிள்ளைகள்லாம் சாப்பிட்டு 2-3 நாள் ஆச்சுன்னு சொல்றாங்களே, உண்மைதானா? ஆமா வாப்பா, வீட்டுல எதுக்குமே இல்லை, சாப்பிட்டு 2-3 நாள் ஆச்சு. எங்கம்மா பிள்ளைகள்? தாத்தாவுக்கு தான் பேரனை பத்தி தெரியும், பேத்திய பத்தி தெரியும், அந்த அன்பு. எங்கம்மா பிள்ளைகள்? பாப்பா, கடுமையான பசியால் அழுது கொண்டே வெளியே சென்று விட்டார்கள் பாப்பா. கடும் பசி. பெருமானார் பேர பிள்ளைகளை தேடி செல்கிறார்கள். தேடி போறாங்க. அல்லாஹு அக்பர். ஒரு ஆடு மேய்க்கிற இடையன் வருகிறார். என் பேர பிள்ளைகளை பாத்தீங்களான்னு கேட்டாங்க. அம்மா பார்த்தேன், 2 பேரும் அழுதுகிட்டே போறாங்க. ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டேன். ஒருத்தருக்கு வயசு 9, ஹசன். ஹுசைன் அலி அல்லாவுக்கு வயசு 7. ஏன் அழுகுறீங்கன்னு நான் கேட்டேன். 2 பேரும் சாப்பிட்டு 2-3 நாள் ஆச்சுன்னு, அதனால பசினால அழுகிறோன்னு சொன்னாங்க. வேகமாக ஆட்டிலே பாலை கறந்து நான் தம்பி ஹுசைன் அலி அல்லாவிடத்திலே கொடுத்தேன். இடையன் பேசுகிறார். ரசூலுல்லாஹ்ட்ட ஹுசைன் அலி அல்லாஹ்ட்ட கொடுத்தேன். அவர் குடிக்கலான்னு மாய் வரைக்கும் கொண்டு போயிட்டாரு. அண்ணன் ஹசன் தடுத்து நிறுத்தி, 9 வயசுல தடுத்து நிறுத்தி என்னிடத்திலே கேட்டார். இடையன் சொல்றார், என்னிடத்துல கேட்டார், இந்த ஆட்டிலே பால் கறக்க எஜமான் அனுமதி கொடுத்தாரான்னு கேட்டாரு. நான் இல்லை என்றேன். அப்படியானால் உங்களுக்கே ஹலால் இல்லை, எங்களுக்கு எப்படி ஹலால் என்று திரும்ப கொடுத்து விட்டார். 9 வயசுல ஹலால் ஹராம். பெருமானார் கண்களில் கண்ணீர் தேடி செல்லுகிறார்கள். பேரித்த மரத்திற்கு இடையிலே படுத்திருக்கிறார்கள். 2 பேர்களையும் 2 மடியிலே பெருமானார் படுக்க வைத்துக் கொண்டு, தம்பி பேரித்த மரங்கள் எல்லாம் உதிர்ந்து கிடக்கிறதே, எடுத்து சாப்பிடலாமே, 2 நாள் ஆச்சே சாப்பிட்டு. அப்ப 2 பேர் சொன்னாங்க, நானா, நீங்க தானே சொல்லியிருக்கீங்க சதக்காவின் பொருள் நபியின் குடும்பத்திற்கு ஆகாது என்று. இது சதக்காவின் மரம், நாங்கள் எப்படி சாப்பிடுவது? பெருமானார் 2 பேர்த்தையும் அணைச்சு கூட்டிட்டு வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. ஃபுத்தியா ஃபாத்திமா, குழந்தை வளர்ப்பதில் ஜெயித்து விட்டாய் அம்மா ஃபாத்திமா, குழந்தை வளர்ப்பதில் ஜெயித்து விட்டாய் அம்மா ஃபாத்திமா. நாம யாராவது சர்டிபிகேட் கொடுக்கிற அளவுக்கு குழந்தை வளர்த்திருக்கிறோமா? குழந்தை வளர்த்ததில் ஜெயித்து விட்டவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். காணோம். குழந்தை வளர்ப்பிலே நிறைய கோளாறுகள். ஹலால் ஹராமை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். 4வதாக திலாவத்துல் குர்ஆன். இந்த உம்மத்தை காக்கிற சிறந்த வழிகாட்டி அல் குர்ஆன். இந்த குர்ஆனை நாமும் ஓதி நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஓதி கொடுத்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். குர்ஆன் என்ன தெரியுமா? ஒருத்தர் இப்ப சமீபத்தில் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வெறும் யுஎஸ்ஏல அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, லா ரைப ஃபீஹி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஃபர்ஸ்ட் குர்ஆன்ல அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். நான் எத்தனையோ புத்தகங்களை பார்த்திருக்கிறேன், அந்த எந்த ஆசிரியரும் இதில் சந்தேகமே இல்லை என்று எழுதுகிற ஆசிரியர் அந்த துணிச்சல் உலகத்தில் யாருக்கும் இல்லை, இந்த நூலில் மட்டும்தான் இருக்கிறது. லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். நான் ஒரு புக் எழுதிட்டு இதுல சந்தேகமே கிடையாது, என்ன கேட்டாலும் பதில் சொல்லுகிற ஆத்தர் உலகத்தில் யார் இருக்கிறார்? இது ஒன்றுதான் நான் இஸ்லாம் ஆனதற்கு காரணம். அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், ஒன்றுதான். இந்த சந்தேகம் இல்லாத வேதம் நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா, தெரியாத இடத்துக்கு போறதா இருந்தா உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயா, நீங்க அந்த மேப்பை போட்டு விட்டுருங்க, கூகுள் மேப்பை போட்டுருங்க, அதை அனுப்பிச்சிருங்க இல்லையா? கரண்ட் லொகேஷன் இருந்தால் இடம் தெரிந்து விடும். மறுமைக்கான லொகேஷன் என்ன? மறுமை எப்படி இருக்கும் தெரியுமா? மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கை என்னன்னு தெரியுமா? அதற்கான லொகேஷன் இந்த குர்ஆன், கைட் இந்த குர்ஆன். ஆனால் இது லொகேஷன் கையில இருக்கிறது, அதன் வழியிலே லொகேஷன் மாறி போச்சுன்னா லொகேஷன் இதை சொல்லுது, அதனால இந்த வழியில போக கூடாது, ரைட்ல தான் திரும்ப சொல்லுது.
லொகேஷன் சொல்றத கேக்குறீங்க. ஆனா குர்ஆன் சொர்க்கத்திற்கு போகிற அழகான வழியை காட்டுகிறதே. அதுலயும் குறிப்பா 5 நேரம் தொழுக சொல்லுதே. 65 வயசு ஆயிருச்சு, 70 வயசு ஆயிருச்சு, 60 வயசு 70 வயசு ஆயிருச்சு, இன்னமும் 5 நேரம் தொழுகல, நான் ஜுமாக்கு தான் வருவேன்னு சொன்னா அல்லாஹ் ஒரு ஓரத்துல உட்கார வச்சிருவான். எண்ணி பார்க்க வேண்டும். நிறைய சமீப காலத்திலே முன்னாடி 40 வயசு ஆயிடுச்சுன்னா பள்ளியோடு தொடர்பு இருக்கும், 5 நேரம் தொழுகை இருக்கும். இன்றைக்கு அதுவும் காணாமல் போனது. அந்த டிவியோடு தொடர்பு 80 வயசு 75 வயசு போடுங்கத்தான் அந்த டிஸ்கவரிய. என்ன எப்படி மலையில ஏறுறான், எப்படி கடலுக்குள்ள இறங்கலான்னு பார்க்கலாம், போடுங்கத்தான் டிஸ்கவரிய. வயசு 70ல டிஸ்கவரி. நீ கபூர்ல என்னைக்கு இறங்க போறேன்னு தெரியல, போடுங்கத்தான் டிஸ்கவரிய. கபருக்குள்ள இறங்குகிற காலம் நெருங்கி விட்டது. அன்பிற்குரியவர்களே, கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிறது. மிகச்சிறந்த இபாதத் தொழுகை. இந்த தொழுகையை சிறுமையிலிருந்தே பிடித்தால் தான் நாம் கற்றுக் கொடுக்க முடியும் பிள்ளைகள், இல்லையா? முதல்ல குர்ஆன் சொல்றது, அந்த கைட் புக் சொல்வது யுகீமுன ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்கிறது. இந்த தொழுகையினுடைய ரகசியத்தை பார்த்திருக்கீங்களா? படைப்பின் மொத்தம் தொழுகை. படைப்பின் மொத்த படைப்பு எத்தனை லட்சம் எத்தனை கோடி படைப்புகள் இருந்தாலும் அல்லாஹ் 4 அமைப்புல தான் படைச்சிருக்கிறான் படைப்புகளை. மரம் மாதிரி சில படைப்புகள் நின்னுகிட்டே இருக்கும், மழை மாதிரி சில படைப்புகள் உட்கார்ந்தே இருக்கும், ஆடு மாடு மாதிரி சில படைப்புகள் ருக்குயிலேயே இருக்கும், பாம்பு மாதிரி புழு பூச்சி மாதிரி சில படைப்புகள் சுஜூது தரையோட இருக்கும். மரத்தால சுஜூது செய்ய முடியாது, மழையால நிக்க முடியாது, இல்லையா? ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் 4 முடியும். நினைத்தால் நிற்கலாம், நினைத்தால் குனியலாம், நினைத்தால் அமரலாம், நினைத்தால் படுக்கலாம். அதனாலதான் தொழுகையில இந்த 4 பர்லு. 4 விதத்தையும் உனக்கு வழங்கினேனே, அதற்கு நன்றியாக நீ 4ஐயும் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். 4இன் சாரம். அதை சொல்ல வந்த அஹ்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய எழுத்தையும் அப்படி ஆக்கினார். அலிஃப் மரம் மாதிரி நின்னுகிட்டே இருக்கும், ஹா ருக்கு செஞ்சே இருக்கும், அஹ்மதுல இருக்கிற ஹா, மீம் சுஜூதுல இருக்கும், தால் உட்கார்ந்து இருக்கும். அப்ப இந்த 4ஐயும் சேர்த்துதான் நபிக்கு அஹ்மதுன்னு பேர் வைக்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்ப திலாவா, நாம் குர்ஆன் ஓத வேண்டும். முதல்ல தெரியாத ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. கரும்பு கடையில ஒரு ஆஜியார் இருந்தார், நான் இந்த ஊர்லயே சொல்றேன். கரும்பு கடையில ஒரு ஆஜியார், 70 வயசு, நல்ல பெரிய முன்னேற்றம் வியாபாரத்துல எல்லாம். ஹாஜியார் 70 வயசுல நல்ல முன்னேற்றம், தொழில்துறை எல்லாமே முன்னேற்றம். ஆனா குர்ஆன் எவ்வளவு தெரியும் ஹாஜியார்? நடந்தது 4 சூரா தெரியும் ஹஜ்ரத். அல்ஹம்து சூரா தெரியும், குல் ஹுவல்லாஹ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். நமக்கு நிறைய பேருக்கு அதான் தெரியும், ஏன்னா அதிகமா ரொட்டேனா அதான் ஓதிட்டு இருப்போம். ஹஜியார் 70 வயசுல அல்லாஹ்ட்ட போய் இப்படி பதில் சொல்ல முடியுமா? எனக்கு 4 சூரா தெரியும்னு. 15 வயசு அறியாத பருவம் விட்டுருவோம், பாக்கி இருக்கிற 55 வருஷம் வருஷத்துக்கு ஒரு சூரா. ஆரம்பத்துல இருந்தெல்லாம் வேணாம், பக்ராவில இருந்தெல்லாம் வேணாம், பின்னாடி இருந்து வருஷத்துக்கு ஒரு சூறானா கூட 55 சூரா தெரியணுமா இல்லையா? இல்லையா? குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் ஹுவல்லாஹ், தப்பத் யதா, இப்படி ஒரு 55 சூரா தெரியணும்ல. எத்தனை சூரா தெரியும் ஹஸ்ரத்? என் வண்டி 4 சூறாவில தான் ஓடுது ஹஸ்ரத். 76 வயதிலே வஃபாத் ஆகிறார். இதே கோவையில் 76 வயதில் வஃபாத் ஆகிறார். வஃபாத் ஆகிற போது ஹாஃபிலுல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்து வஃபாத் ஆனார். கவலை. குர்ஆனை நாமும் ஓதி நம்முடைய பிச்சலங்கள், குர்ஆன் ஓத தெரியாத ஒருவர் கூட சுந்தராபுரத்தில் இருக்கக்கூடாது. எல்லோருக்கும் குர்ஆனை கொடுங்கள். அதுல பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் என்ற வார்த்தை. ஒரு நாளைக்கு ஒரு 3000 தடவையாவது அல்லாஹ்வை சொல்லிடணும். அல்லாஹ். இதுவரைக்கும் உலகம் எத்தனை கோடி மக்களை சந்தித்திருக்கிறது? இதுவரைக்கும் எத்தனை கோடி மக்கள் வந்திருக்கிறாங்க? இன்னைக்கு கரண்ட்ல 800 கோடி மக்கள். அதுல யாருக்காவது அல்லாஹ்ங்கிற பேர் இருக்கா?
தன் பெயரை வைக்க விடாமல் இத்தனை கோடி மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறார். அல்லாஹ்ங்கிற பெயரை இதுவரைக்கும் யாரும் வைக்காம அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறார். அந்த அல்லாஹ் என்ற பெயர் இஸ்முல் ஆலம், அதை சொல்லி எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான், எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு அல்லாஹ்ங்கிறத பழக்கலாமே. இப்ப சமீப காலமா நிறைய பிள்ளைகள் ஐயோங்கிறாங்களே தவிர அல்லாஹ்ங்கிற பேர் வர்றதே இல்லையே. எதை தொட்டாலும் ஐயோ என்று தலையில் கை வைக்கிறார்கள். அல்லாஹ் என்பதை நம்முடைய முன்னோர்கள் பழக்கினார்கள். பேச்சின் துவக்கம் அல்லாஹ், எதை செய்தாலும் அல்லாஹ். இன்றைக்கும் அரபுகளிடத்திலே சென்றால் வல்லாஹி 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 என்றே பேசுகிறார்களே, இந்த அல்லாஹ்வை ஏன் சொல்லக்கூடாது? ரெண்டு வரலாறு குரானில் ஒன்று, ஹதீஸில் ஒன்று. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பில்கிஸ் ராணி வந்துகிட்டு இருக்கிறாங்க, சபா நாட்டு இளவரசி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அரியணையில் அமர்ந்திருக்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலக சக்கரவர்த்தி. இப்ப கூடியிருக்கிற அமைச்சர்கள் எப்படி இருப்பாங்க? உலக சக்கரவர்த்தி இடத்திலே இருப்பவர்கள் எவ்வளவு பெரிய அறிவாளிகள். இந்த மன்னர் சாதாரண மன்னர் அல்ல, எறும்பு பேசினாலும் கேட்கும் மன்னர். அப்ப அங்க இருக்கிற அறிவாளிகள், ஜின்கள் வேறு எல்லாம். இப்ப அந்த அம்மா உள்ள வர்றவங்களாட்டியும் அந்த அம்மாவுடைய சிம்மாசனம் இங்க வரணும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அதுல இஃப்ரீத்து மினல் ஜின், ஜின்கள்லயே பயங்கரமான ஆட்களும் வலிமையும் பெற்ற ஜின் சொன்னது 6 மணி நேரத்துல கொண்டு வந்தாங்க. 6 மணி நேரத்துல இங்க இருக்கும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த அம்மா 5 நிமிஷத்துல உள்ள வந்துடும். அந்த அம்மாவை அசத்துவதற்காக நான் கேட்கிறேன், நீங்க 6 மணி நேரம் சொல்றீங்க. இல்மு மினல் கிதாப், ஞானம் கொடுக்கப்பட்ட ஒருவர் சொன்னார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அமைச்சர்களில் ஆசிஃப் இப்னு பர்கயா சொன்னார், கண்ணை மூடி திறங்கள் சிம்மாசனம் இருக்கும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கண்ணை மூடி திறந்தார்கள், சிம்மாசனம் இருந்தது. வரலாறு எழுதுகிறது. அப்ப என்னதான் இவர் சொன்னாரு என்றால், உள்ளத்திலிருந்து அல்லாஹ் என்றார். பூமியை சுருட்டி அல்லாஹ் அமர வைத்தார். அல்லாஹ் என்ற வார்த்தை பூமியை சுருட்டி கொடுக்கும் வார்த்தை. இதை ஏன் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காமல் இருக்கிறோம்? தாசூர் புகாரில வந்த ஹதீஸ். பெருமானார் போர்க்களத்துக்கு போகும்போது தனியா தூங்கிட்டு இருக்காங்க, வாழை தூக்கி மரத்துல தொங்க விட்டுட்டு. தாசூர் என்ற எதிரி முகம்மது தனியா தூங்குறாரு. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். வாளை எடுத்து ரசூலுல்லாஹ் நெஞ்சு மேல ஏறி உட்கார்ந்து கழுத்து பக்கத்துல கொண்டு போக பெருமானார் விழித்துக் கொண்டார்கள். வாள் என்னிடம் இருக்கிறது, கீழே படுத்திருக்கிறேன், நெஞ்சுக்கு மேல் நான் அமர்ந்திருக்கிறேன், உன்னை யார் காப்பாற்றுவார்? அப்ப ஹதீசுகள் இதெல்லாம் சஹீஹான ஹதீசுகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்றார்கள். ஒரு வார்த்தை தான். எதிரியின் உள்ளம் அதிர்ந்தது, வாள் கீழே விழுந்தது. தள்ளி வாளை எடுத்து அவன் மீது அமர்ந்து கொண்டு உன்னை யார் காப்பாற்றுவார்? ஒரே ஒரு வார்த்தை. இந்த பெருமானார் சொன்ன அல்லாஹ் என்ற வார்த்தையில் தோழர்கள் எல்லாம் வந்து கூடிட்டாங்க. நினைத்திருந்தால் பெருமானார் கொண்டு குவித்திருக்கலாம். போய்க்கு உன்னை மன்னிச்சாச்சு போயிடுட்டாங்க. நேரா தன் குடும்பம், 100 பேர் கொண்ட குடும்பம், தன்னை சுற்றி இருக்கிற 100 பேர்கள் தன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் கூப்பிட்டு விட்டு, முகம்மது நினைத்திருந்தால் என்னை கொண்டிருக்கலாம், எதுவும் செய்திருக்கலாம், ஆனால் என்னை மன்னித்து விட்டார். என் உள்ளத்திற்குள்ளே ஈமான் புகுந்து விட்டது. நீங்கள் இஷ்டமிருந்தால் வாருங்கள் என்னோடு. அவர் சொன்ன உடனே எல்லாரும் போனாங்க. அந்த 100 பேரும் இஸ்லாத்தில் இணைந்தார்கள். பெருமானார் நபித்தோழர்களிடத்தில் சொன்னார்கள், அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை, அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை 100 பேர் இஸ்லாத்தில் இணைவதற்கு காரணமாக இருந்தது. இது அல்லாஹ். இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். நிறைவாக ஒரு செய்தி, கூடி வாழுதல் குறைந்து போன காலத்தில் இருக்கிறோம். கூடி வாழுதல், கபீலா கபீலா வேறே கபீலா தானே, கபீலாண்டவே கூடி வாழுதல். நாம சாதாரணமாவே முன்னாடி எல்லாம் நாம சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தாக்கா, எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்து சாப்பிடுங்கடான்னு சொல்லுவோம். இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. கொடுக்கும் போதே உட்காந்து சாப்பிட்டு போ, எல்லாம் புடி தின்றுவானுங்க, உட்காந்து சாப்பிட்டுட்டு வெளியே போடா. அப்ப கூடி வாழுதல் கற்றுக் கொடுக்கவே இல்லை.
மஹல்லாக்களை உருவாக்கினார்கள். ரஷ்யா எப்படி உருவானது? 8 நபித்தோழர்கள் சென்றார்கள். உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், கபீலாவை உருவாக்குங்கள் என்றார்கள். போய் ஒரு பெரிய இடத்தை உருவாக்குவாங்க. இஸ்லாத்தை ஏற்றவர்களை உள்ள கொண்டு வந்து அமர்த்துவாங்க. இந்த மஹல்லா அப்படித்தானே உருவாச்சு. அல்லமின் காலனி, அந்த காலனி, இந்த காலனி நீங்க இருக்குல்ல, அப்படி உருவானது. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப கம்மியா போயிடுச்சு. கபீலாக்கள் சேர்ந்து வாழுதல், கூடி வாழுதல், ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழுதல் காணப்படுச்சு. என்னதான் தவறு செஞ்சாலும் அந்த பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் மன்னித்தல், பெற்றோர்கள் ஒருவர் ஒருவரை மன்னித்தல், இது தீனை வலுப்படுத்தும். இன்னைக்கு மன்னிப்புங்கிறதே குறைஞ்சு போச்சே. யாரு? நான் மன்னிக்கவே மாட்டேன், அவன் தீதாரே கூடாது, என் தம்பி பேசுறத மன்னிக்கவே மாட்டேன், அவன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டான், என்னால ஏத்துக்கவே முடியல, செரிக்கவே இல்லை. நிறைய பேர் அவன் பேசுறது செரிக்கவே இல்லை. 400 கிலோ கறி செரிச்சிருச்சு, மீன் செரிச்சிருச்சு, சாப்பிட்டதெல்லாம் செரிச்சிருச்சு, அண்ணனோ தம்பியோ பேசினது செரிக்கலையா? பெருமானாரின் கடைசி நிகழ்வு, அதை சொல்லி முடிப்பேன். ஹஜ்ஜத்துல் வதா, இறுதி பேருரை. 90,000 பேர் மக்கால அரஃபா மைதானத்தில் எல்லாம் பேசி முடிச்ச ரசூலுல்லாஹ் உறவை முறித்த யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஒரே ஒருத்தர் எங்க மாமனார்கிட்ட பேசுறது இல்லைன்னாரு. பெருமானார் பேசிக்கங்க. மாமனார் முந்திக்கிட்டாரு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாமனார் தான் முந்திக்குவார், தம்பி பேசிக்கங்க அப்படின்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு 2 பேர் பேசணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கண்களில் கண்ணீர், ரப்பே உன்னை சந்திக்க தயாராகி விட்டேன், மௌத்தாக ரெடி ஆயிட்டேன். எந்த நிலையில் தெரியுமா? என் உம்மத்தில் ஒருவர் கூட உறவை முறித்தவர் இல்லை. இங்கிருந்து போகும்போது அந்த நிலையில போகணும். ஒருவர் கூட உறவை முறித்தவர் இருக்கக்கூடாது. உறவுகளின் விஷயத்தில் அக்கறை எடுக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை கபூல் செய்து அருள் புரிவானாக. சொல்லப்பட்ட விஷயங்களை மனதில் எடுத்து நடத்துகிற தௌஃபீக்கை தருவானாக.